பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க கவலையோட பயத்தோட இருக்கிறீங்க. சில மனுஷங்க உங்களுக்கு எதிராக உங்களுக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்யறாங்க. உங்களுடைய உயர்வுகளை தடுக்கிறதுக்கு சில காரியங்களை அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு கவலையோட இருக்கிறீங்க, அப்படிதானே? இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். ஜோஷுவா சாப்டர் 1 verse 5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. No one will be able to stand against you all the days of your life. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். உங்களுக்கு விரோதமாக எந்த மனுஷங்களும் அவங்க உங்களுக்கு விரோதமாக பெரிய காரியங்களை செய்து உங்களை அழித்து விட முடியாது. யாரும் அவங்க எந்த காரியத்தையும் உங்களுக்கு விரோதமாக செய்து உங்களை அழிக்க முடியாது என்று இயேசு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல உயர்ந்த நிலைமைக்கு போகணும்னு சொல்லி கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா உங்களை பிடிக்காத சில மனிதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்ய அவங்க திட்டமிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க சில காரியங்கள் செய்கிறது நிமித்தம் நீங்க கலங்கி போறீங்க, கவலைப்படுறீங்க, அதனாலே நீங்க சோர்ந்து போறீங்க. இன்று இயேசு சொல்லுகிறார், யாருமே உனக்கு எதிராக நிற்பதில்லை. யாருமே உனக்கு விரோதமாக எந்த காரியங்களையும் செய்து உன்னை எந்த காரியத்திலையும் உன்னை தடுக்க முடியாது. நானே உன்னோட கூட இருக்கிறேன், நானே உனக்கான தரிசனத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லி இயேசு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால மனுஷங்க செய்கிற காரியங்களை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். எந்த மனுஷங்க எந்த காரியங்களை செய்தாலும் நீங்க கவலையே படாதீங்க. இயேசு நம்மளோட கூட இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை உயர்த்துகிற தேவன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். அவர் நம்மளோட கூட இருக்கின்ற பொழுது நம்ம எதை குறிச்சும் நம்ம கவலைப்பட அவசியமே கிடையாது. எந்த மனுஷங்களும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. காரணம் இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக இருக்கிறார். அதனால எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார் என்பதை நீங்க அறிஞ்சுக்கோங்க, விசுவாசிங்க. ஏசப்பா உங்களை பாதுகாப்பார், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவார். உங்களுக்கு விரோதமாக பேசுகிற மனுஷங்க, உங்களுடைய உயர்வுகளை தடுக்க நினைக்கிற மனுஷங்க, எல்லா காரியங்களும் அவர் முறியடித்து போடுவார். கர்த்தரே உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா இந்த நாள்ல ஆண்டவரே பிள்ளைங்களோட நீங்க கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஏசப்பா, அநேக மனுஷங்க அநேக தீமையான காரியங்களை செய்கிறாங்க. ஆண்டவரே உயர்வுகளை தடுக்க நினைக்கிறாங்க. ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க முறியடிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க. மனுஷங்க செய்கிற காரியங்களை நினைச்சு நீங்க பயந்து போயிருக்காதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். எந்த மனுஷங்களும் உங்களுக்கு விரோதமாக எந்த காரியங்களும் செய்து உங்களை அழிக்க முடியாது, உங்களை தடுக்க முடியாது. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று விசுவாசத்தோட நீங்க ஒவ்வொரு காரியங்களும் செய்யுங்க. அவரே உங்களை வேலையடைத்து பாதுகாப்பார். God bless you. Have a joyful day.